நஜ்ஜானத்யலாபூனி ஷிலா ப்ளவந்தே முஹ்யந்தி நாவோப்யசி சஸ்வதேவ மூடோ ராஜா திருதராஷ்டிரஸ்ய புத்ரோ நமே வாசஹ பத்யுரூபா ஸ்ருணோதி. அப்படி சொன்னானாம். அப்போ அந்த பிரதிக்ராமின்னு சொல்லக்கூடியவன் நேர துரியோதனின் ஆணையை பெற்று அந்த அந்தப்புறத்துக்கு போறான். அந்தப்புறத்துக்கு அந்த காலத்துல சுத்தாத்மான்னு பேர், ஞாபகம் வச்சுங்க. சுத்தாத்மானா சுத்தமான ஆத்மா மட்டும் இல்லை, அதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம். சுத்தாத்மானா அந்தப்புறம்னு அர்த்தம். நான் தான் சுவாமி தேசிகன் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில சாந்தி சுத்தாந்த சீமான்னு எடுத்தார். அதனால அந்த சுத்தாந்தமா இருக்கக்கூடிய அந்தப்புறத்துக்கு போறானாம். போன உடனே திரௌபதி உள்ள இருக்காளாம். அப்போ அவ எந்த நிலைன்னா வீட்டுக்கு விலக்காக 3 நாட்களோடு இருக்கக்கூடிய நிலை. ரத்தம் ஒரு பக்கம் பொழிஞ்சுட்டு இருக்காம், ஒரு பக்கம் ஏகவஸ்திர தாரிணியா இருக்காளாம். அப்போ துரியோதனன் சொன்னதை அந்த பிரதிக்ராமன் போய் சொல்றான். அம்மா திரௌபதி கேட்கறதா? கேட்கறது. யார் வந்திருக்கள் சொல்லுங்கோ? நான் தான் பிரதிகாமின் வந்திருக்கேம்மா. துரியோதனன் ராஜா உங்களை சபைக்கு வர சொன்னார். இப்போ திரௌபதி, இல்லை நான் இப்போ சபைக்கு வர முடியாதே, நான் ஏன் சபைக்கு வரணும்னு சொல்லுங்களேன். இல்லை துரியோதனன் உங்களை தாசி அப்படின்னு சொல்லி கூப்பிட சொன்னான். அம்மா எனக்கு அப்படி கூப்பிட மனசு வரல, நீங்கள் தாசியா? அம்மா தாசியா? புரியலையே எனக்கு, நான் எப்படி தாசி? இல்லைம்மா உங்களை ஜெயிச்சுட்டான் ஜெயிச்சுட்டாரா? எப்படி என்ன ஜெயிப்பார் அவர்? இல்லை உங்களுக்கு தான் உங்கள் ஆத்துக்காரர்கள்லாம் சூது விளையாடுறது தெரியுமோனோ? ஆமாம் விளையாட போனா, ஏதோ விளையாட்டுக்காக விளையாட போனான்னு நினச்சேன். இல்லைம்மா எல்லாத்தையும் இழந்துட்டா, சொத்தெல்லாம் இழந்துட்டு தங்களையும் இழந்துட்டா. தங்களேன்னா 4 தம்பிமார்களை இழந்துட்டார் யுதிஷ்டிரன். அப்புறம் அவரையும் இழந்துட்டார். என்ன உங்களையும் இழந்துட்டார். ஆனால் ஒன்று பிரதிகாமின். இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வாயில் வார்த்தை வர மாட்டேங்கிறது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அவாக்கிட்ட. எங்கள் ஆத்துக்காரர் யுதிஷ்டிரன் கிட்ட போய் கேள். தன்னை பணையம் வச்சுட்டு தன்னை தோர்த்து விட்டு அப்புறம் என்ன பணையம் வச்சாரா, இல்லாட்டா என்ன பணையம் வச்சு என்னை தோத்துட்டு தன்னை பணையம் வச்சாரான்னு போய் இந்த தர்மத்தை மட்டும் போய் கேட்கறியா பிரதிகாமின்னு சொன்ன உடனே வரானாம். அப்போ இந்த பிரதிகாமின் சொல்றான் சபையில, துரியோதனா இந்த மாதிரி கேட்டா பாஞ்சாலின்னு சொல்லும்போது பலான்னு ஒரு அறை. துரியோதனன் உன்னை இழுத்துன்னு வாடான்னு சொன்னா அவ என்னவோ அங்கேருந்து வாதம் பண்ணிட்டு இருக்கா, அவ பண்ண வாதத்தெல்லாம் இங்க உட்காந்து நீ கேட்பதா? அப்போ யுதிஷ்டிரன் சொல்றானாம், ஐயோ பாஞ்சாலி இப்போ சபை நடுவில் அவள் வர வேண்டும், இது என் கட்டளை, நீ வாய திறந்து பேசக்கூடாது தாசா. யுதிஷ்டிரா அந்த ஓரமா போய் உட்காந்துக்கோ. ஆனா நீ சொன்னாதானே அவ கேட்போம், நீ வேணா சொல்லிப்பார். அப்போ யுதிஷ்டிரன் சொல்றானாம், ஏகவஸ்திராத்வதோனி வீரோதமரா ரஜஸ்வலா. ரஜஸ்வலானா வீட்டுக்கு விளக்கா இருக்கக்கூடிய 3 நாள்னு அர்த்தம். சபாமாகம்ய பாஞ்சாலி, பாஞ்சாலி சபைக்கு வா. ஸ்வஸ்வராஸ்யாக்ரதோ பவ, உன் மாமனார்லாம் இங்க காத்துட்டு இருக்கா, வரியாமான்னு இவரே கூட்டு அனுப்புறானாம். அப்போ பிரதிகாமின், நான் போக மாட்டேன் இனிமே அந்த மாதா எதிர்க்க என்னால. சரி நீ போக வேண்டாம், துஷாசனா நீ போய் அந்த தாசியை இழுத்து வா சொல்றானாம். அப்போ அவ போறா. அப்போ போன உடனே திரௌபதி சொல்றா, அப்பா நான் முன் மூத்த அண்ணாவின் பத்னி மதனியார். மதனியாருங்கிறது அம்மாவுக்கு சமம். அதுவே நான் எல்லாருக்கும் நடுவில் சபைக்கு வர முடியாது, எனக்கு உடம்புல பலம் இல்லை துஷாசனா, உள்ள வராத. நீ என்ன சொல்லி எங்க அரண்மனையில நான் கேட்கறதுன்னு சொல்லி துஷாசனன் உள்ளே சென்றானாம். அவ ஓடி ஓடி போறா. ஒரு பக்கம் ரத்தம் விழிஞ்சுட்டே இருக்குன்னார் வியாசர். அவ தலை கூந்தலை கையால சுத்தி வச்சானாம் துஷாசனன். ஐயோ நான் சபை நடுவில் வர முடியாதே துஷாசனா புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, அவள் தான் தன் வஸ்திரத்தை பிடித்து கொண்டிருக்க செய்தே அவள் கூந்தலை பிடித்து கொண்டே தர 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 தரன்னு இழுத்துண்டே வந்தானாம். அந்த இழுத்துண்டு வந்த சபையிலெல்லாம் ரத்தம் தோய்ந்து இருந்ததாம். ஏ ராஜசூயாவபிருதோ ஜலேன மகாக்ரதோ மந்திர பூதேன சிக்தாக தே பாண்டவானாம் பரிபூய வீரியம் பலாத் பிரமிருஷ்டா திருதராஷ்டிரேன. அப்போ திரௌபதி சபைக்கு நடுவில் கேட்கிறாளாம், அப்பா துஷாசனா என்னை இழுக்காதேன்னு சொல்ல சபை நடுவில் எல்லாருக்கும் கூக்குரல் கேட்டதாம். ஐயோ திரௌபதி வரான்னு சொன்னோன்னா அர்ஜுனனும் பீமனும் ஓன்னு அழ ஆரம்பிச்சாளாம். இந்த மாதிரி பாஞ்சாலி குரலை கேட்கறதுக்கா நாம் ஐவரும் அவளை மணந்தோம்னு சொல்ல அந்த சபை நடுவில் கிருப்பரும் அந்த துரோணரும்
தலை கீழே போட்டு தொங்க போட்டுட்டாலாம். இனிமே நம்ம தலையை நிமிர்ந்து நடக்கவே முடியாது போல இருக்குன்னு பீஷ்மாச்சாரியாளுக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு தர்ம சூக்ஷ்மம் எனக்கு அமையாதோ, இந்த மாதிரி அமைஞ்சுடுத்தே என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணுவேன்னு இருக்கேன். திருதராஷ்டிரனுக்கு தன் கண்ணால இதை பார்க்க முடியலையேன்னு ஒரு வருத்தமாம். அப்போ துரியோதனன் கைத்தட்டி மார்த்தட்டி கர்ணன் கிட்ட சொல்றான், வராப்பார் அந்த தாசி, வராப்பார் அந்த தாசின்னு சொல்ல, அப்போ இழுத்துன்னு போறா. அப்போ அவ பிரார்த்தனை பண்றா, அப்பா எனக்கு பலமே இல்லை உடம்புல, என்ன போய் இப்போ இழுத்துட்டு போறியே. ஷனைருவாச்சா தரஜஸ்வலாஸ்மி ஏகம் சவாசோ மம மந்த புத்தே சபாம் நேதும் நார்ஹசி மாமனாரிய. அப்பா நீ என்னை இழுத்துண்டு போகப்படாதுன்னு சொல்ல துஷாசனன் சொன்னானாம், உன்னை இழுத்துண்டு போனாதானேடி நீ அந்த ஓரமா பணிப்பெண்களோட போய் நிப்ப. ரஜஸ்வலாவா பவயாக்ஞசேனி ஏகாம்பரா வாப்யதவா விவஸ்திர द्यूतेजिता चासी कृतासी दासी दासीषु वासश्च यथोपजोषம். அப்போ திரௌபதி சொன்னாளாம், நான் என்னை இழுத்துண்டு வந்தக்கூடிய இந்த சபை எப்பேற்பட்ட சபை தெரியுமா, குரு சபை, சந்திரவம்சம்னு பேசிக்கிறா. வேதம் வேதாந்தங்களும் கற்று பிழிந்து கசக்கி தேர்ந்த கற்றவர்கள் இருக்கக்கூடிய இந்த சபை, கற்றவர்கள் இருக்கக்கூடிய இந்த சபையில் ஒரு பெண், அதுவும் குலவது, அவளுக்கு இந்த மாதிரி நடக்கலாமான்னு கேட்டாளாம். பாண்டவாளுக்கு என்ன பேசுறதுனே தெரியலையாம். அப்போ துரியோதனன் மேலும் மேல தாசி தாசின்னு சொல்றானாம். அப்போ பீஷ்மாச்சாரியர்கிட்ட போய் திரௌபதி கையேந்தி நிற்கிறா. பீஷ்மரே, இந்த சபையில் இருக்கக்கூடிய மூத்தவர் நீர், எவ்வளவோ தலைமுறையை பார்த்த மகனீயர், என் கிருஷ்ணனிடத்தில் பக்தி செலுத்தக்கூடிய பரமபக்தர், பரமபாகவதோத்தமர். இந்த திரௌபதினின் பெண் கைகூப்பி கேட்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்கோ, இந்த மாதிரி தர்ம சூக்ஷ்மம் தெரிஞ்சவர் நீர்தான். ஒருவன் தன்னை பணயம் வைத்து தன்னை தோற்று விட்டவனுக்கு நான் எப்படி சொத்தாவேன்? when a slave pawns himself, then if I am his possession, I am also a part of that. எப்படி மறுபடியும் என்ன பணயம் வைப்பார்? ஒருவேளை என்னை பணயம் வச்சுட்டு தான் தன்னை தோத்தார்னு சொன்னா என்னை எப்படி பணயம் வைக்கலாம்? நான் ஒரு ஜீவாத்மா, தனி சரீரம். பத்னி என்கின்றவள் ஆத்துக்காரருக்கு உட்பிறப்பா, சொத்தா, அர்த்தாங்கினியா, சொத்தா. ஏன் ஜனகர் சொல்லலியா, பதிவிரதா மகாபாகா சாயேவானுகதா சதா எம் சீதா மமசுதா சக தர்மச்சரீத்தவன் தானே பேரு. அவ அர்த்தாங்கினியாச்சே, அர்த்தாங்கினியா இருக்கக்கூடியவளை எப்படி பணயம் வைக்கலாம்? அவரையே தோத்துட்டு என்னை எப்படி பணயம் வைக்கலாம்? இந்த தர்ம சூக்ஷ்மத்துக்கு பதில் சொல்லுங்கோ. அப்போ பீஷ்மர் இவ்வளவு பராக்கிரமம், பரசுராம சிஷ்யர் எழுந்து நின்று பிரம்மாஸ்திரத்தை போட்டிருக்க வேண்டாம் அந்த துரியோதனன் மேலே. எழுந்து நின்று சொல்கிறார், நீ கேட்டது ஒரு டைட் பாயிண்டில் கேட்டுட்டம்மா, இன்னைக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சில புஸ்தகங்கள் அந்த ஆர்டிக்கல் 54 படி இப்படி சொல்கிறது, சில புஸ்தகங்கள் மாற்றி இப்படி சொல்கிறது. எனக்கு எது சொல்கிறதுன்னு ஒரு பெண் அங்கே தவிச்சு நின்றுருக்கா. அவளுக்கு பதில் சொல்லாத பீஷ்மர்கிட்டேருந்து நான் எப்படி ஸ்தோத்திரத்தை வாங்கிப்பேன்னு நினைச்சார் கிருஷ்ணர். அதனால தான் துரியோதனன் போட்ட ஷோத்தில் வந்த உப்பு அந்த இரத்தத்தில் கலந்திருக்கும் வரை நான் சஹஸ்ரநாமத்தை அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அவர் உடம்ப ஷரதல்பத்தில் படுக்க வச்சு எல்லா ரத்தத்தையும் எடுத்து காஞ்ச இந்த சரீரத்துக்கிட்டேருந்தா நான் சஹஸ்ரநாமத்தை வாங்கிப்பேன்னு கிம்மேகம் தெய்வதம் லோகேன்னு அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாராம். அந்த பீஷ்மாச்சாரியாள் அவரால் ரட்சித்து கொடுக்க முடியவில்லை இந்த ஒரு ஸ்திரீ, அபலை ஸ்திரீயா ரஜஸ்வலையா இருக்கக்கூடிய திரௌபதி ஓடி போறா. அப்போ துரோணன் கிட்ட கேட்குறா, துரோணரே எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவும் நீங்களும் தோழர்களாக இருந்தேள், அப்புறம் ரொம்ப ரிப்புக்கள் ஆயிட்டேள், உங்கள் 2 பேருக்கும் பிரிவினை வந்தது. எங்கள் ஆத்துக்காரரான இருக்கக்கூடிய அர்ஜுனன் வந்து உங்களை ஜெயிச்சார். பாதி ராஜ்யம் உங்களுக்கு வந்துடுத்து, பாதி ராஜ்யம் எங்கள் அப்பாவுக்கு வந்துடுத்து. எங்கள் அப்பா உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பா மேலே காமிக்க வேண்டிய கோவத்தெல்லாம் இன்னைக்கு நீங்கள் மௌனமாக இருந்து இந்த பொண்ணு மேலே காமிச்சுடாதேள். நான் உங்களுக்கு பொண்ணு மாதிரி இல்லையா? உங்கள் பெண் இந்த மாதிரி தவித்து கொண்டிருந்தால் இப்படி தான் தலை குனிந்து நிற்பீரோ? அம்மா நீ என்கிட்ட எதுவும் கேட்டுடாத, இவா கிட்ட நான் கை கூப்பி வேலை பார்க்குறவன் அப்படின்னு கை தொழுது நின்னாராம் துரோணர். அடுத்தது கிருபாச்சாரியால் கிட்ட போய் கேட்குறார், கிருப்பர்னு பேரு, கொஞ்சமாவது கிருப்பை இருந்தால் என் மீல் இருந்து பாரும். நீர் ஆச்சாரம் தெரிஞ்ச மகனீயர், ஒரு
பெண் தவிக்கும் போது பதில் சொல்ல வேண்டாமான்னு சொல்லும்போது அவர் குனிஞ்சு நிற்கிறார். அப்போ விதுரன் எழுந்து நின்னானாம், சொன்னானாம், அம்மா நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், நான் காலில் வேணாலும் நான் யார் காலில் வேணாலும் விழறேன், உன்னை காப்பாற்றுவதற்காக நான் எல்லா முயற்சியும் எடுக்கிறேம்மா. ஆனால் இவாள்லாம் பலப்பராக்கிரமம் பொருந்தினவர்கள், நானும் ஒரு தாசி புத்திரன், நான் இந்த ஏழை சொல் அம்பலம் ஏறுமா அம்மா, நான் என்னம்மா பண்ணுவேன்னு சொல்லி நிற்கும் போது அந்த 100 புத்திராள்ல ஒரே ஒருவன் விகர்ணன் அப்படின்னு எழுந்து நின்னான். அவன் சொன்னா, அண்ணா நீ செய்வது ரொம்ப தவறு, எனக்கு என்ன இருந்தாலும் உனக்கும் மன்னி எனக்கும் மன்னி, மன்னி அம்மாவா பார்க்க வேண்டாமா, நம்ம அம்மா காந்தாரி இந்த மாதிரி சபைக்கு நடுவு வந்தா நீ பொறுத்துப்பியா, அதே மாதிரி தானே இந்த மதனி, நீ முளைச்சு இலை விடலடா, உனக்கு ஒரு ஞானமும் தெரியாது, உக்காருன்னு சொன்னானாம் துரியோதனன். அப்ப கர்ணன் சொன்னானாம், என்னவோ வஸ்திரத்தை பிடிச்சுண்டு நிற்கிறியே திரௌபதி, என்னவோ நீ நல்லவள் மாதிரி பண்ணுறியே, எங்காத்துலலாம் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஸ்திரீ ஒத்தரை தான் கல்யாணம் பண்ணிப்பா, நீ 5 பேரை பண்ணிட்டு இருக்க, 5 பேரை பண்ணிண்டவளுக்கு ஒரு வஸ்திரம் இருந்தா என்ன அதை எடுத்தா என்னன்னு கேட்டானாம். அஸ்யாஹா சபாமானயம் சித்திரமிதி மேமதிஹி ஏகாரம்பதஸ்ரஸ்த்வம் வாப்யத வாபி விவஸ்திரதா. இந்த கர்ணனை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், என் உயிர் தோழி கேளொடி செய்தி, அப்புறம் என்ன உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுன்னு அந்த குழந்தை டிவியில் பாடும்போது மாமாவும் மாமியும் வயிறு குலுங்க குலுங்க உட்காந்து ஆற்றுல உட்காந்து எழுதுன்னு இருக்கா. ஒரு பெண்ணை மதிக்க தெரியாதவன் கொடை வள்ளலாக இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் நமக்கு என்ன. அதனால அடுத்தது இப்போ பீஷ்மர் உட்காந்துட்டு இருக்கார். பீஷ்மர் எனக்கு தர்ம சூக்ஷ்மம் என்னன்னு தெரியலன்னு உட்காந்துட்டு இருக்கார். துரோணரும் கிருப்பரும் வெட்கத்துல கீழே உட்காந்துட்டு இருக்கா. பஞ்சபாண்டவாள்லாம் விதி விதி விதின்னு சொல்லி விதியை நெய்ந்து கீழே உட்காந்துட்டு இருக்கா. இதை பாரத சம்பூல எடுத்தார். தத்ருக்ஷே சமுபஸ்திதே பரிபவே சப்யேஷு வாச்சம் யமே ஸ்வாதாஸ்யு விதேர்பலம் ஸ்வதிதி ஸ்வேத் ஏ ஸ்வேத சக்தேஷ்வபி நிச்சித்யார்த்தமதாம் கதிம் யதுபதிம் நீவ்யாம் கரௌ குர்வதி சா சக்ரந்த ததோ சக்ரரிஹரே திராயஸ்வ ஹாமாமிதி. அவ கண்ணெல்லாம் அழுது 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 ஜலம் பெருகிறதாம். ஒரு பக்கம் ஜலம் பெழுக ஒரு பக்கம் ரத்தம் பெழுகிறதாம். ஒத்தர் கூட எழுந்து நின்று திரௌபதி உன்னை ரட்சிக்க நான் வருகின்றேன்னு சொல்லலியாம். பஞ்சபாண்டவர்களை பார்த்தாளாம். பஞ்சபாண்டவர்களை பார்க்கும்போது அந்த பஞ்ச பாண்டவர்களும் கைகூப்பி கண் தொழுது கீழே பார்த்துட்டு இருக்காளாம். அந்த சமயத்தில் என்ன பண்றதுன்னு நினைச்சா அப்பதான் அவளுக்கு வசிஷ்டர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்ததுன்னு வியாசன். எப்பவுமே நல்ல உபன்யாசங்கள்லாம் கேட்டுட்டு கஷ்டமான காலத்துல தான் ஞாபகம் வரணுமே ஒழிய என்னவோ சொன்னாரேன்னு உட்காந்துருக்கு பதிலாக அதை ஞாபகம் வரணும். ஞாபகம் வருது பாருங்கோ. ஞாதம் மயா வசிஷ்டேன, வசிஷ்டர் சொன்னது. புராகீதம் மகாத்மனா, புராகீதம் ரொம்ப வசத்தியா சொன்னது. மஹத்யாப்தி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. ஒருத்தனுக்கு வாழ்க்கையில இறுதி கட்டத்தில் ஒரு கஷ்டம் யாரும் இல்லை ரட்சிக்கிறதுக்குன்னா அப்ப அவன் ஹரிய நினைக்கணும். ஹீ வில் கம் ஃபார் ஹெல்ப். ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. அவர் சொன்னது இன்னைக்கு ஞாபகம் வந்துதாம். ஒரு பக்கம் வஸ்திரத்தை ரட்சிக்கணும், ஏன்னா ஒரே ஒரு லேயர் தான் அவன் மேலே இருக்கு. ஏகவஸ்திராம் இப்படி தான் சுத்தின்னு இருக்கா. அதை ஒரு செகண்ட் இப்படி அவுத்துட்டா நக்னை ஆயிடு விடுவள் அந்த வது. அதனால வஸ்திரத்தை பிடிச்சுக்கணும். அதே சமயத்தில் அழைக்கணும் பகவானை. ஆக்ருஷ்யமானே வசனே திரௌபத்யா நிச்சிதோ ஹரிஹி கோவிந்த துவாரகாவாசின் கிருஷ்ண கோபி ஜனப்பிரியா கௌரவை பரிபூதாம் மாம் கிம் ந ஜானாசி கேசவ. ஐயோ இவா கிட்ட நான் அவதிப்பட்டு நிற்கிறது உனக்கு தெரியாதா கேசவா? ஹே நாத, ஹே ரமாநாத, வெறும்ன நாராயணன்னா ஹே நாத. அடுத்தது ரமாவான மகாலட்சுமியோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஹே ரமாநாத. விரஜநாதார்த்திநாசன கௌரவானார் மக்னானாம் மாமுத்தரஸ்வ ஜனார்தன. யாருமே ரட்சிக்கில்லாத போது நீதானே ரட்சிக்க வேண்டும். கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வபாவன பிரபன்னாம் பாஹி கோவிந்த குருமத்யே வசீததாம் சங்கசக்கர கதா பாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாக்ஷ ரக்ஷமாம் சரணாகதாம். இந்த ஸ்லோகத்துக்கு பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா.
சொல்றாளாம், ஹே பகவானே, அன்னைக்கு சீதை ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமேவ அனுபஷ்யதி என்று உந்திக்கையே நோக்கிக் கொண்டு லங்கையிலிருந்து பாரத தேசத்தை பார்த்து கொண்டிருந்தாளே, அவளுக்காக நீ சேதுபந்தனம் செய்து ராவணனையும் கும்பகர்ணனையும் மால்யவானையும் இந்திரஜித்தையும் கொன்று முடித்து அவளை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அன்னைக்கு நீ குழலூதும் போது ஒரு அபலை ஸ்திரீ அந்த சிந்தையந்தி உன்னையே நினைத்து கொண்டு உன் வேணுகானத்தை தேடி வர வேண்டும் என்று நினைத்தாளே, அப்பேற்பட்ட சிந்தையந்திக்கு நீ மோட்சம் கொடுக்கவில்லையா? இன்று இந்த அபலைக்கு கொடுப்பதற்கு நாழியா? சங்க சக்கர கதாபானேனா சக்கரத்தை சொன்னா, ஆயுதங்களெல்லாம் சிறந்தவனாயிருக்கக்கூடிய சக்கரத்தை நீ பிடித்து கொண்டிருக்கின்றாயே, ஐயோ நீ பிடிச்சிட்டு இருக்க, ஒரு ஆயுதமும் என் கையில இல்லையே, ஆயுதம் இல்லாதவளுக்கு ஆயுதம் இருக்கின்றவனோ வந்து ரட்சிக்க வேண்டும், ஆயுதங்களில் சிறந்த ஆயுதமாம் விண்யே ஹன்யேவ காஷி தவசிகி ஜட்டிலா என்று ஒரு நாள் காஷி நகரத்தை எரித்த சக்கரத்தை கையில் பிடித்து கொண்டு சும்மா பொம்மையை பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி என்ன பார்க்கிறியே, சக்கரத்தை பிடித்தவனோ நீ? ஹே பகவானே, சக்கரத்தை பிடித்து கொண்டு துஷ்ட நிரசனம் செய்வேன் என்று சொன்னால் போராது, சக்கரத்தை பிரயோக சக்கரமாக்கி அனுபவிக்க வேண்டும் பகவானே. அந்த சக்கரத்தை பிடிச்சிட்டு இருக்கிற நீ இந்த அபலையை ரட்சிக்க மாட்டாயா? அந்த சக்கரத்தை பிடித்து கொண்டிருந்த நீ என்று சொன்னாய் பரித்ராணாய சாதுனாம் என்று, அந்த சாதுகள் கோஷ்டியில் நான் இல்லையா கிருஷ்ணா? ஹே சங்கத்தை பிடித்து கொண்டிருக்கின்றவனே, அன்னைக்கு எங்க ஆண்டாள் சொன்னா, கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விழிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வன்சங்கே என்று அந்த ஞானத்துக்கும் சக்திக்கும் பிரதிநிதியாயிருக்கின்ற சங்கத்தை பிடித்து கொண்டு அந்த பாஞ்சஜன்யத்தை ஒரு நாள் நீ ஊதினால் எல்லோரும் வந்து பயப்படுவார்கள் என்று கேள்விப்பட்டேன். அன்னைக்கு என்னுடைய அந்த ருக்மிணியானவள் அந்த சேதி தேசத்து ராஜா சிசுபாலனை மணக்க இருக்க செய்தே, ஐயோ நீ வந்து ரட்சிக்க மாட்டாயா என்று கை தொழுது நின்றாள். துளசி கந்தம் பாஞ்சஜன்யஸ்ய நாதகா என்று பாஞ்சஜன்யத்தின் ஒலியை கேட்டு ஐயோ என் பகவான் வந்துவிட்டானே என்று பூரிப்படைந்தாள். அந்த பாஞ்சஜன்யத்தை நீ கையில பிடிச்சிருக்கியே, அதை நீ ஊதினால் போருமே, போர்க்களம் மூண்டது என்று இந்த துஷாசனன் என்னை விட்டு விடுவானே சங்க சக்கர. ஹே கதாபானே, கதையை பிடித்து கொண்டு ரக்ஷோ சுராணாம் கட்டினோக்ர கண்ட சேத க்ஷரக்ஷோணித திக்தஹாரம் தம் நந்தகம் நாம ஹரே பிரதீத்தம் என்று நந்தகத்தை பிடித்து கொண்டாய். ஹிரண்மயீம் மேருசமானசாராம் கௌமோதகீம் தைத்திய குலை கிரகந்திரீம் என்று கௌமோதகியை பிடித்தாய். பிடித்ததெல்லாம் மிரள் பொம்மையோ? அந்த மிரள் பொம்மையிலிருந்து பிடித்து அந்த ஆயுதங்கள் என்னை ரட்சிக்க வராதோ சங்கச்சக்கர கதாபானே? நீ இருப்பது வைகுண்டத்தில் என்றால் நான் உன்னை கைதொழ மாட்டேன். வைகுண்டத்தை விட்டு ஆயர்பாடிக்கு வந்து இப்போது துவாரகையில் இருக்கக்கூடிய பகவானே, ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவநிகேதன நாகபர்யங்கமுத்சிருஜ்ய ஆகதோ மதுராம்புரீம் என்று ஸ்வாகதம் கிருஷ்ணா என்று நாங்கள் எல்லோரும் பாடி உன்னை வைகுண்டத்திலிருந்து மதுரா நகரத்துக்கும் பிருந்தாவனத்துக்கும் கோவர்தனத்துக்கும் ஆயர்பாடிக்கும் துவாரகாபுரிக்கும் வரவேற்றோமே. அப்பேற்பட்ட பகவானே, சௌலபிய சௌஷீல்யாதி குணங்களோடு கூடியவனே, துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா, துவாரகா அங்கேயே திஷ்டமாயிருந்து சிஷ்ட பரிபாலனம் செய்ய வேண்டும் என்பதற்காக துவாரகா நிலையனே, ஹே கை நழுவுதல் இல்லாதவனே, ந செவத இதி அச்சுதா என்று இருக்கின்ற அச்சுதா. அன்னைக்கு ஆழ்வார் பாடும்போது பச்சைமா மலைப்போல் மேனி பவழவாய் கமலச்செங்கண் அச்சுதா என்று பாடினாள். ஏன் என்னுடைய ருக்மிணி உனக்கு எழுதும் போதும் சொல்லும்போது சுத்வாகுணான் புவனசுந்தர ஷண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் துஷாம் துஷிமதாம் அகிலார்த்தலாபம் துவயி அச்சுதா என்னன்னோ எழுதினாள். கை நழுவுதல் இல்லாத, செவனத்தையே இல்லாத, அந்த பக்தர்களை கைவிடாத தன்மையோடு கூடிய அச்சுதா. அந்த பேர் உனக்கு சும்மா வச்சிருக்காளா? இல்லாட்டா அந்த பேருக்கு காரணம் அர்த்தம் இருந்தால் என்னை ரட்சிக்க வரமாட்டாயோ? துவாரகா நிலைய அச்சுத. அன்னைக்கு அந்த ஆயர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய மாடுகளையும் கன்றுகளையும் ரட்சிப்பதற்காக நீ வந்தாய். அத்தனையும் சரணாகதி செய்தது காம் விந்தேதி கோவிந்த. ஹே கோவிந்த, நீக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தான் இந்திரன். நீ அந்த கோவர்தனத்தை தூக்கும்போது கோவிந்த பட்டாபிஷேகம் செய்வித்த கோவிந்தா, குறை ஒன்றுமில்லாதவனே, குறை ஒன்று இருக்கக்கூடிய பாகவதர்களை ரட்சிக்க வரமாட்டாயா? துவாரகா நிலையாச்சுத
அச்சுத கோவிந்த. அன்னைக்கு பெரியவர்கள் சொன்னார்கள் நீ வீரன் என்று, ஆனால் என் ராமனை பார்த்தோ ஆஜானுபாகும் அரவிந்த தளாயதாட்சம் என்று கூறினார்கள். நீ கண்ணில்லாதவனானபடியால் நான் உன்னை கேட்டிருக்க மாட்டேன். கண்ணிருந்து படைத்து என்ன பயன் கிருஷ்ணா? அந்த கண்களால் என்னை நீ பார்க்க மாட்டாயா புண்டரீகாட்ச? அன்னைக்கு ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் கொண்டாடினார்கள் ஜிதந்தே புண்டரீகாட்ச என்று. சாமவேதத்துக்கு அடங்கிய சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லிற்று அன்றைக்கு தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி என்று. அன்னைக்கு நீ துரியோதனிடம் சொன்னாய் கிமர்த்தம் புண்டரீகாட்ச என்று. அப்பேற்பட்ட புண்டரீக நயனங்களை பார்த்து சூர்பனகை சொன்னாள் தருணோ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விசாலாட்சௌ என்று. அப்பேற்பட்ட பங்கஜலோச்சனா, அப்பேற்பட்ட அரவிந்தநாபா, அப்பேற்பட்ட பத்மபதாயதாக்ஷா ராஜீவலோச்சனா புண்டரீகாட்சா, என்னை ரட்சிக்க வரமாட்டாயா புண்டரீகாட்ச? ஹே பகவானே, நான் உன்னிடத்தில் கேட்பது உதவி அல்ல, என்கிட்ட முடியாதுன்னு சொல்லி உன்கிட்ட ரக்ஷண காரியமாக கொடுத்துருக்கேன். நீதானே ரக்ஷணத்துக்கு அதிபதி, நீதானே வந்து என்னை ரட்சிக்க வேண்டும். சரணாகதி செய்தவர்களை ரட்சிப்பேன் ரட்சிப்பேன் என்று சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம என்று கடல் கரையில் அன்னைக்கு ராமாயண காலத்தில் விபீஷணாழ்வானை சாட்சியாக வைத்துக்கொண்டு ராமச்சர்ம ஸ்லோகத்தை கூறினாயே, அன்று ரட்சிக்கின்றேன் என்று சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு ரக்ஷமாம் என்று கூறினேன். மாம் என்று சொல்லுவதால் எனக்கு மமகாரம் இருக்கின்றது என்று நினைக்காதே கிருஷ்ணா. மாம் என்று சொல்லுவது உனக்கு அடங்கிய இந்த மாமான ஜீவாத்மாவை இவன் நிரசிக்கின்றானே, என்னை வந்து ரட்சிக்க மாட்டாயா ரக்ஷமாம்? ஹே பகவானே, நான் செய்வது பக்தி யோகம் அல்ல, ஞான யோகம் அல்ல, கர்மயோகம் அல்ல. எனக்கு கர்மாவுக்கும் தகுதி இல்லை, ஞானத்துக்கும் தகுதி இல்லை, பக்திக்கும் தகுதி இல்லை. சரணாகதி ஒன்றுதான் என்னால் செய்ய முடியும். என்னால் முடியாது என்னை ரட்சித்துக் கொள்ள. ரக்ஷமாம் சரணாகதாம் என்று கை கூப்புகின்றேனே பகவானே, உன் காதில் விழவில்லையா என்று நினைத்து அந்த வஸ்திரத்தை விட்டாளாம் திரௌபதி. இந்த இடத்துல துஷாசன இழுக்க ஆரம்பிச்சா. முடிஞ்சிருக்கணும் வஸ்திரம். ஆனால் பகவான் அங்கே துவாரகையில் யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பகவான் காதில் விழுந்ததாம். ஐயோ, நம்ம ஆத்மாவுக்கு சமமாய் இருக்கக்கூடிய சகி அழைக்கின்றாள், என்னை காட்டிலும் என் நாமத்துக்கு உயர்வு என்று சொல்ல வந்தவள். அப்பேற்பட்ட நாமியை விட நாமத்துக்கு சொல்ல பெருமை சொல்ல வந்தவளை நான் ரட்சிக்க வேண்டும் என்றோ, நான் புடவைக்கு எங்கே போவேன், அவளோ புடவை கேட்கின்றாளே என்று நினைத்தாராம். திருமங்கையாழ்வார் சாதிச்சார், பெருமாளுக்கு எங்கே அந்த புடவை எடுத்துன்னு வருதுன்னு தெரியலையாம். நெய்ய வேண்டுமே புடவையை, அந்த புடவைக்கு நூல் வேண்டுமே, நான் நூலை எங்கேருந்து எடுக்க என்று யோசித்தாராம். திருமங்கையாழ்வார் சாதிச்சார், 100 கௌரவாளுடைய பத்னி கழுத்திலையும் திருமங்கல்ய ஷரடு இருக்கணும், அதுலேருந்து ஒவ்வொரு நூலா எடுத்தாராம் பகவான். புடவையை நெஞ்சு அனுப்ப ஆரம்பிச்சாராம். ஒவ்வொரு நூல் ஒரு வர்ணத்தில் வர அவனும் இழுக்க 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 பெருமாளின் கருணையே சமுத்திர வடிவில் பூண்டு அலையாக மாறிடுத்துன்னார் அன்னமபட்டர். அந்த புடவையை இழுக்கிறான் இழுக்கிறான் இழுக்கிறான், எல்லாரும் கை குனிஞ்சு நிற்கிறா. இவளை வந்து நக்னை ஆக்கிட்டாளோன்னு மேல் நிமிர்ந்து பார்த்தால் புடவை சேரறது 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 சேரறது. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பேற்பட்ட புடவையாக நம்மக்கிட்ட சேர்ந்துட்டு இருக்கு. இவளுக்கு எங்கேருந்து இவ்வளோ புடவை கிடச்சிது? துரியோதன் கர்ணனை பார்க்குறான், கர்ணன் சகுனியை பார்க்குறான், சகுனி துரியோதனை பார்க்குறான். என்ன நடக்கிறதுனே தெரியல. சஞ்சயன் சொல்கிறான், ஐயோ ஆச்சரியம் நடக்கிறது, திருத்தராஷ்டிரா புடவையாக வருது. இப்போ பயந்துட்டான் திருத்தராஷ்டிரன். இந்த பெண்ணுக்கு பதிவிரதா நாரி, இவளுக்கு என்னவோ சக்தி இருக்குன்னு நினைக்கிறான். அப்போ பீஷ்மர் மேலிருந்து பார்த்துட்டார், நம்ம ஆராதனம் பண்ணக்கூடிய பகவான் வந்து ரட்சிக்கின்றாரேன்னு. அதனால தான் ஒரு ஆச்சாரியனை பார்த்து ஒரு சிஷ்யர் கேட்டாராம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பா அவளுக்கு தான் 1க்கு 5 ஆத்துக்காரர் இருக்கா, அவள் ஆத்துக்காரர் பேரை சொல்லாமல் எதுக்கு கிருஷ்ணான்னு கூப்பிடணும்னு கேட்டாராம் சிஷ்யர். இல்லையா, பீமா கூப்பிட்டுருக்கலாமோனோ, அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாமோ, எல்லாத்தையும் விட்டுவிட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய கிருஷ்ணரியா கூப்பிடுவான்னு கேட்டா. அதுக்கு ஆச்சாரியன் பதில் சொன்னார், ஒரு பத்னி தன் பர்த்தாவின் கையை பிடித்து கொண்டு உபவனத்தில் நடக்கும்போது கல்லிடறினால் அம்மே என்னுமா போலே. ஒரு பத்னி தாத்துக்காரரோட வாக்கிங் போகிறா, ஒரு கார்டனுக்கு போகும்போது கல் தடுக்கப்படுறது, கால் வலிக்கிறது அவளுக்கு. அப்போ என்னன்னு கூப்பிடுவோம்? சுரேஷ் அப்படின்னு ஆத்துக்காரர் பேரை கூப்பிடுவோம். சுரேஷ்னா கூப்பிடுவோம். இது இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவோம்? அம்மான்னு தான் கூப்பிடுவோம். எங்கேயோ இருக்கா அவள் அம்மா. ஆனால் வலின்னு வரும்போது எப்படி ஒரு அபலை பெண் அம்மானு கூப்பிடுறாளோ, இவளுக்கு அம்மாவா நினச்சிருக்கக்கூடிய கிருஷ்ணனின் பேரை தானே இவ கூப்பிடுவோம், எதுக்கு ஆத்துக்காரர் பேரை கூப்பிட போறேன்னார். இப்பேற்பட்ட அந்த சம்பவம் இது திரௌபதி சரணாகதிங்கிறது மகாபாரதத்தில் இதுதான் உச்சக்கட்டம். பகவான் இல்லாத சமயத்தில் எப்படி அவர் நாமா வந்து நம்மை ரட்சிக்குங்கிறதுக்கு நாமியை காட்டிலும். ஏன்னா ஒருவேளை பெரியவாழ்ல வேடிக்கைக்கு சொல்லுவா, அந்த நாமியான கண்ணன் இருக்கும்போது கோபஸ்திரீயின் புடவையை திருடினான். ஆனால் பெருமாளுடைய நாமம் திரௌபதிக்கு புடவையை கொடுத்தது.
வஸ்திரம் எடுத்தது கண்ணன், வஸ்திரம் கொடுத்தது அவன் நாமா, வஸ்திரம் கொடுத்தது நாமி, வஸ்திரம் கொடுத்தது நாமம், வஸ்திரத்தை எடுத்தது நாமி. நாமம் வேணுமா நாமி வேணுமான்னு கேட்டுட்டா பெரியவாள்லாம். நாமம் தானே புடவை கொடுத்தது, அதுதானே உதவித்து. அதனால தான் சொன்னா ஒட்டைப்புறத்துக்கும் யானைப்புறத்துக்கும் ஒரு புடவை வியாபாரம் நடந்ததிரேன்னர். ஒட்டைப்புறம்ங்கிறது துவாரகா, துவாரம்னா ஓட்டை, ஒட்டைப்புறம். ஹஸ்தினாபுரம்னா யானைப்புறம், யானைப்புறத்துக்கும் ஓட்டைப்புறத்துக்கும் ஒரு புடவை வியாபாரம் நடந்ததிரே. ஒரு சாரி பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கான். அவ வார்த்தையால் புடவையை கோத்து கொடுக்குறா, அவர் நூலால் புடவையை கோத்து இவருக்கு அனுப்புறார். இப்பேற்பட்ட வியாபாரம் நடந்ததுன்னார். இப்போ இதான உடனே பார்த்தானாம். இதில் பெரியவாள்லாம் நிறைய குணங்கள் எடுத்து காண்பிக்கிறா. சங்க சக்கர கதா பாணே அப்படின்னு அவர் சொல்லுவதால் பகவானுடைய ஞான சக்தி போன்ற குணங்களை கொண்டாடினாளாம். அடுத்தது துவாரகா நிலைய, துவாரகாவில் தங்கினவனேன்னு சொல்லுகின்றபடியால் வைகுண்டத்தை விட்டு துவாரகாவுக்கு வந்த பகவானுடைய சௌலபிய குணத்தை கொண்டாடுறாளாம். அடுத்தது அச்சுதன்னு சொல்லுகின்றபடியால் சுவாமித்வம் அப்படிங்கிற குணத்தை கொண்டாடுறாளாம். அடுத்தது கோவிந்தன்னு சொல்லுகின்றபடியால் சௌஷீல்யம்ங்கிற குணத்தை கொண்டாடுறாளாம். புண்டரீகாட்சன்னு சொல்கின்றபடியால் வாத்சல்யத்தை கொண்டாடுறாளாம். அதனால ஞான சக்தி, அதே சமயத்தில் சௌலபியம், சௌஷீல்யம், வாத்சல்யம், சுவாமித்வம் இதை கொண்டாடிட்டு ரக்ஷமாம் என்னை ரட்சிக்க வேண்டும்னு சொல்லுவதால் ஆகிஞ்சன்யத்துவம், ஆகிஞ்சன்யத்துவம்னா எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்றது, அனன்யகதித்துவம் உன்னை தவிர வேற புகழ் இல்லைன்னு சொல்றது, சரணாகதாம் உபாயத்துவம் இதுதான் வழின்னு காண்பித்ததால் இது திரௌபதி சரணாகதி, பகவானுடைய கருணைக்கு மேல் ஓங்கி நிற்கக்கூடிய சரணாகதி. இப்போ இதான உடனே திரௌபதி சொல்றாளாம், யாம் நம்ருஷ்யந்தி வாதேன ஸ்பிருஷ்யமானாம் கிருஹே புரா ஸ்பிருஷ்யமானாம் சஹந்தியேத்ய பாண்டவாஸ்தாம் துராத்மனா. சொல்றாளாம், எப்பேற்பட்டவளை சூரியனின் கிரணங்களும் பட்டதில்லையோ, எப்பேற்பட்டவளை காற்று கூட மெதுவாக தீண்ட முடியாதோ, அப்பேற்பட்டவளை இந்த சபையில் நடுவில் நிற்க வைத்தீர்களே. கதம் ஹி பாரியா பாண்டூனாம், பராக்கிரமர்களான பாண்டவர்களின் பத்னி நான், பார்ஷதஸ்ய ஸ்வசாசதி பெரிய குலத்தின் வது நான், பெரிய குலத்தின் பெண்ணு நான், வாசுதேவஸ்ய சேசகி சசகி வாசுதேவனின் அதாவது கண்ணனின் தோழி நான், பார்த்திவா நாம் சபாமிமாம் அப்பேற்பட்டவளை அவமானப்படுத்திவிட்டேளேன்னு சொல்லும்போது காந்தாரி ஓடி வரா. ஐயோ ராஜா, என்ன நான் கேள்விப்படுறது, நம்ம குலவதுவியா இப்படி பண்ணிவிட்டேள், இப்போ ஏதாவது பண்ணுங்கோ, எப்படியாவது விடு மோட்சம் கொடுங்கோ. அப்போ கர்ணன் சொல்கிறான், திரௌபதி அதெல்லாம் புடவை எவ்வளோ வேணாலும் வரட்டண்டி, என் தொடையில் உட்காரு சொல்கிறான். அப்போ துரியோதனன் நல்ல ஐடியா கொடுக்குறியே, என் தொடையில் உட்காருன்னு சொல்ல கர்ணனும் அவளை வைஷ்ய ஸ்திரீ என்று ரொம்ப கடுமையாக விஷ. அப்போ திருதராஷ்டிரன் சொன்னாராம், நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னபோது அப்போ எழுந்து நிற்கிறான் பீமன். பீமன் சொல்கிறான், எங்கள் அண்ணா உன் 2 கையும் குடு, நான் அதை நன்னா எரிச்சுடுறேன் நானாம். அப்போ அர்ஜுனன் எழுந்து நின்னானாம், என்ன தவறு நேர்ந்திருந்தாலும் இந்த மாதிரி பிரிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் சகுனி போராடுறான். அண்ணா கிட்ட நீ க்ஷமாபணம் கேளுன்னு சொல்ல, பீஷ்மன் தன் அண்ணாவான யுதிஷ்டிரனை இப்படி சொன்னது தவறுங்கிறதுக்காக தான் அந்த திருச்செங்குன்றூர் அதெல்லாம் சொன்னேன் பாருங்க, திருச்சிட்டத்து மகாவிஷ்ணு கோவில், புலியூர்னு ஒரு கோவில் சொன்னேன் பாருங்க, அந்த பிராயஷ்சித்தம் பண்ணுறதுக்காக தான் இந்த பெருமாளை இங்கே சேவிச்சான்.